இந்த பேஷண்ட்டு 37 இயர்ஸு 130 kg ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளம் பேக் பெயினோட ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த பேக் பெயின் நம்ம போயிட்டு எமர்ஜென்சியில் எவாலுவேட் பண்ணும்போது இவங்களுக்கு சிறுநீரகம் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, தென் மோஷன் போர்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு, கால் ரெண்டும் மறுத்து போச்சு. ஸோ நம்ம இதை எம்ஆர்ஐ பண்ணி எவாலுவேட் பண்ணும்போது அவங்களுக்கு காடா ஈக்வினா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா முதுகுத்தண்டில் டிஸ்க் விலகி அது நரம்பில் ப்ரெஷரை உண்டு பண்ணி இது எல்லாமே செயலிழக்க வச்சிச்சு. ஸோ காடா ஈக்வினா சிண்ட்ரோம்ன்றது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம். அதை இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் எல்லாமே பெர்மனெண்ட்டாக ஆகிடும். ஸோ சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடி, 130 kg ஒபிசிட்டி அண்ட் 3rd APLA சிண்ட்ரோம் வித் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் எந்தனால தான் இவங்க வந்து ஒரு யூனிக் சேலஞ்சிங் கேஸாக இருந்தாங்க. அதனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நாங்கள் தைரியமாக அவங்ககிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா 2 விஷயத்த சொன்னோம் கிளியராக. உங்களுக்கு சைல்டையும் நாங்கள் சேவ் பண்ணித்தரோம் அண்ட் தென் வித் நியூராலஜிக்கல் ரெக்கவரிக்கும் நம்ம பண்ணித்தரோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு 6 hours கிட்ட நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிட்டு சர்ஜரிக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 hours அப்புறம் இந்த சர்ஜரி எல்லாமே முன்னாடியே கன்சென்ட் வாங்கி அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டாக்டர் வித்யலட்சுமி மேங்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது சிசேரியன் பண்ணிவிட்டு ஐசியூவில் பேபியை வச்சுக்கிட்டு தென் ஃபாலோட் பை எமர்ஜென்சியாக நீங்கள் இந்த டிஸ்கெக்டமி சர்ஜரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுபடியே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அனஸ்தீசியா ஷண்மிதா மேம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வி டன் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் ஃபாலோட் பை ஒரு 1 hour 1.5 hour இந்த டிஸ் சர்ஜரியும் பண்ணி நம்ம அந்த டிஸ்கெக்டமி நரம்பில் இருக்க ப்ரெஷரை ரிலீவ் பண்ணிட்டோம். அண்ட் தென் தேர்ட் முக்கியமானது என்னென்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஊனில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, ஊனில் பிளட் கிளாட் வரக்கூடாது, ஏன்னா APLAன்னு ஒரு சிண்ட்ரோம் இருந்ததுனால. ஸோ டாக்டர் அபிநயா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த பிளட் கிளாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அண்ட் தென் பிளட் வந்து கரெக்டாக சீராக இருக்கிறதுக்கு கிளெக்சேன் அப்படின்னு ஒரு மருந்து ப்ளஸ் லோ மாலிகுலர் ஹெப்பாரின்னு சொல்லுவோம், ப்ளஸ் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்க ரீசன் வந்துட்டு ப்ளஸ் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிலீவ் பண்ணதுனால ஒரு 2 daysலேயே அவங்களால ஏஞ்சி நடக்க முடிஞ்சுது. இந்த சர்ஜரி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக முடிஞ்சிட்ட பேர் தான் நாங்கள் லிட்ரேச்சர் பார்க்கும்போது இந்த சினாரியோ வந்துட்டு வேறு எங்கேயுமே அமையலை, இது வந்துட்டு ஒரு ரேர் சினாரியோன்ட்டு நம்ம லிட்ரேச்சர் தேடி பார்ப்போம் வேர்ல்டில். அப்படி பார்க்கும்போது உலக அளவில் இது ஃபஸ்ட் கேஸாக இருந்துச்சு.